பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமுடன் இருக்க நான் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை யோசுவாவுக்கு தேவன் சொன்ன வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமீன். அதுக்கு மேலே நான் அந்த பாதி கீழே வாசிக்கிறேன். அதாவது யோசுவா 1:5 சரிங்களா. மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்குற தேவன். ஆமாம், மோசே கூட கானான் தேசத்தை போய் சுதந்திரிக்க முடியல. ஏன்னா சிறு விஷயத்தில் தவறுனதுனால எட்டி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோன்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் யோசுவா நிலங்களை பங்கிடவும் நல்ல வீரனாக இருந்தார். அந்த எரிகோ கோட்டை தகர்க்கிறதுக்கு இத்தனை தரம் தான் நீ நடக்கணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லும் போது அதை கரெக்டாக செயல்படுத்தினார். அவர் சொன்ன வாக்குக்கு நம்ம கவனமாய் செவி கொடுப்போமானால் ஒரு நாளும் நம்மளால் எந்த விதத்துலேயும் நம்ம தோல்வி அடைய மாட்டோம். ஏன்னா அவர் நம்ம கூட தான் இருப்பார். அவர் சொற்படி கேட்டு தானே நம்ம நடந்து போகிறோம். அப்போ ஒரு நாளும் நம்ம தவறுவதில்லை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவன் சொல்கிற வார்த்தையை நம்மளோடு பேசும்போது இதை செய், இதை செய்யாத, இப்படி இப்படி இருக்காதுன்னு சொல்லும் போது அதை கேட்டு கவனமாய் கேட்டு காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டு நம்ம மலை பிரசங்கத்தில் கூட நிறைய சொல்லிட்டு வரும்போது காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படி சொல்லிகிட்டே வராரு. ஏன்னா காது மட்டும் இருந்தால் போதாது, அதை கேட்கணும், அது நல்லதை கேட்கணும், நலமானதை மாத்திரம் கேட்கணும். சரிங்களா. அப்படியாக இது யோசுவாவோடு தேவன் சொன்னார் இல்லையா, மேலே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொன்ன வாக்கு, அதை நம்மளுக்கு உரிமையாக்கி ஜெபிக்கலாமா? அந்த தேவனை தான் நம்ம வணங்குகிறோம். கர்த்தாதி கர்த்தர் கருணை கடலை வணங்குகிறோம். அப்போது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிற கர்த்தர். நீங்கள் நினைக்கிறீங்களா என் கூட இருந்தால், கடவுள் இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு? கண்டிப்பாக இல்லை. நீங்கள் அவரையே நம்பி இருக்கும்போது ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதில்லைன்னு வேதம் சொல்லுது. சத்தியம் அறிஞ்சால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்படுகிறது. எல்லாமே சத்தியமும் நித்தியமுமாக இருக்கிறது, அதில் ஒன்றும் பொய் கிடையாது. சரிங்களா. அவரையே பற்றி கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் நம்ம அசைக்கப்படுவதில்லை என்பது உத்தமம். சரியா. எப்படியோ மோசையோடு இருந்தது போல் யோசுவாவோடு இருந்த தேவன் நம்மோடு கூட இருந்து நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் ஆசீர்வதிப்பாராகும். உங்கள் எண்ணெய் மாவும் மாப்பி செய்கிற தொட்டியும் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. உங்களுடைய எல்லா செல்வங்களும் இந்த இம்மைக்குரிய செல்வத்தினால் நிரப்பி வழி நடத்துவார். எதெல்லாம் குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏங்கி தவிக்கிறீங்களோ, எனக்கு யார் செய்யக்கூடன்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு ஒருவர் இருக்கார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்ற கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியம்